உடுமலை நகர பகுதியில் பல மக்கள் சேவைகளும் ஏழை எளியோர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல சேவைகளை செய்து வரும் தொடர்ந்து 25 ஆண்டு காலத்துக்கும் மேற்பட்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உடுமலை நகரின் சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை, புதுமையான ஒரு நிகழ்ச்சியை உடுமலை நகரம் ஏரிப்பாளைய பகுதியில் அமைந்துள்ள BSM திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது அனைத்து மக்களுக்கும் தெரியும், போதை பொருள் அதிகமாக இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலும் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிகமான புழக்கம் இருக்கிறது. போதை என்று சொன்னால் செல்போனும் நம்ம ஒரு போதைப் பொருளாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. தற்சமயம் நாங்கள் ஒரு ரயிலில் பயணம் செய்தோம். அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் அனைவருமே செல்போனுக்குள்ளே தான் மூழ்கி இருக்கிறார்கள். சிறிது காலத்துக்கு முன்னாடி சென்று பார்த்தோம் என்றால் அனைவரும் கையிலே ஒவ்வொரு புத்தகங்களை வைத்து புத்தகங்கள் படித்து கொண்டிருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் இறந்து கிடந்தால் கூட திரும்பி பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் செல்போனுக்குள்ளேயும் ஒரு போதைப் பொருளை மூழ்கி இருக்கிறார்கள் மக்கள். ஆக இப்படி ஒவ்வொரு சங்கிலியில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை முதல் முறையாக உடுமலை நகரில் அரசு துறை வக்கீலாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள சமூக சேவகர் வக்கீல் கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அவர் தலைமையில் நடத்துகிறார். இது சமயம் உடுமலை ஏரிப்பாளையத்தில் அமைந்துள்ள BSM மண்டபத்திற்கு உடுமலை நகரத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொண்டு தங்களுக்கு மனதில் உதிக்கக்கூடிய யதார்த்தமான கேள்விகளை நீங்கள் கேட்டு மக்கள் அறிவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உடுமலை நகர மக்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. எக்கேள்விகள் கேட்டாலும் அதற்கு தகுந்த பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் வக்கீல் கண்ணன் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் எடுத்தனே வணக்கம். டாக்டர் சமூக சேவகர் வக்கீல் கண்ணன், அரசு துறை வக்கீலாக நீங்கள் தற்சமயம் பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிறீர்கள். தங்கள் இந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்னவென்று மக்களுக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த நிகழ்ச்சி நம்ம பொதுமக்களுக்காக வேண்டி நம்ம பண்ணுறோம். என்ன காரணம் அப்படி சொன்னால், இப்போ எல்லாருமே நாங்கள் ரொம்ப நாளாக பல சேவைகள் செய்து வருகிறோம். எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன் கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன் மனித வாழ்வியல் முறை என்ன, வாழ்வியல் முறையில் வளர்ச்சி எப்படி பெறுவது என்ற போன்ற விஷயங்களை எல்லாம் உலக தரத்தில் இந்த உடுமலையில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக என் தாய் தந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது உடுமலை BSM மஹாலில் நாளை ஞாயிற்றுக்கிழமை 17/6/2026 அன்று நடைபெறுகிறது. மதியம் 3 மணி முதல் 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நான் உறுதியாக உங்களிடத்தில் இப்போ சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியானது அறிவு சார்ந்த நிகழ்ச்சி. அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அறிவு சார்ந்த நிகழ்ச்சி என்று. இதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். அந்த பெயர், யார் ஒரு பொருளை விலையில்லாமல் கொடுக்கிறார்களோ அதற்கு தானம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இரத்த தானம், அன்னதானம், உணவு தானம் என்பது போல இது ஒரு தானமாக இருக்கிறது. இதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை பெற்றுக்கொள்வதால் இதை அறிவு தானம் என்று பெயரிட்டு மிக பிரம்மாண்டமாக உலகத்தரம் வாய்ந்த பயிற்சியாளரால் பயிற்சி கொடுக்கப்பட்டு நடைபெற இருக்கிறது. நீங்கள் அனைவருமே பயன்பெற வேண்டுகிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை சரத் குர்பத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். சரத் குர்பத் அப்படிங்கிறவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர். இந்தியாவில் ஒன் ஆஃப் தி டாப் ஸ்பீக்கர். மோட்டிவேஷனலுக்கு அவரெல்லாம் மிகப்பெரிய டிரான்ஸ்மிஷர், அதாவது மிகப்பெரிய
ஒரு மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை மிக்க மந்திர வார்த்தைகளை பயன்படுத்துவதில் வள்ளல் அவர். அவருடைய பேச்சையும் அவருடைய உணர்ச்சி பூர்வமான செயல்களையும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு உள மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வளர்ச்சிக்கான அத்தனை வழிகளும் கிடைக்கும். இந்த அறிவு சார்ந்த பேச்சாளர் உடுமலை நகருக்கு தான் முதல் முறையாக வருகிறாரா? ஆமாம், நான் இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் அட்டன் பண்ணணும். இது பயிற்சி பட்டறை என்று சொல்லுவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகணும் அப்படி சொன்னால் இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேஷன் ஏரியாவில் தான் நடக்கும். கோவை, மதுரை, திருச்சி, சென்னை, கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். நீங்கள் இதை போய் அட்டன் பண்ணணுன்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் செலவாகும். ஆனால் அந்த 5000 ரூபாய் செலவாகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை எங்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் மக்களுக்கு விலை இல்லாமல் சென்றடைய வேண்டும், விலை மதிப்பு இல்லாத பொருள் விலை இல்லாமல் செல்ல வேண்டும் என சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சி கொடுக்குறோங்க. நடத்துகிறீர்கள்? ஆமாண்ணா, எங்களுடைய அம்மா அப்பாவை பெற்றோரை போற்றுவோம் என்ற அடிப்படையிலே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வந்த என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து என்னுடன் இருக்கும்போதும் சரி, இந்த வானில் இருக்கும்போது என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் பெற்றோரின் நினைவாக, அவர்களின் பிறந்த தின நினைவாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன். இதேபோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுமா என்ற உடுமலை நகர மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? அண்ணனது ஆசீர்வாதத்திலும் உடுமலை மக்களின் ஆசீர்வாதத்திலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறும். அதற்கு உங்கள் ஆதரவும் ஆசியும் வழிகாட்டுதலும் வாழ்த்துக்களும் வேண்டுமென வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா.